எனக்கும் நீங்க ஆசை கொடுக்க வேணும் எனக்கும். ஹலோ ஹலோ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு. ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும். ஐயா மாரே சாத்தமங்கலா எங்க பெரிய ஐயா மாரே. அத்தை மாரே மாமா மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாரும் ரொம்ப ஜனம் போறாங்க. அத்தா மாரே மாமா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கு. ஐயனாரே ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அப்பா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு ரொம்ப சிரமம் தான். அப்பா மாரே வணக்கம் உங்க சொத்துல பங்கு இருக்கும் எனக்கும். ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசை கிடைக்க வேணும் எனக்கும். அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்போ இது வேற எதுவும் மரியாதை இருக்கா பெரியவங்க? அப்போ வாங்க. சூப்பர் சூப்பர். எதுக்கு கை தட்டினேன் தம்பி? இளைஞர்கள் நெருப்பணி பண்ணுறோமா? என்னத்தா பால்வாடி இங்கே இல்லை அங்கே. இது யாரு மக? ஓமாலா ஆள் வாத்தா வீரமங்க வாத்தா இங்கே வா. சரி உங்கள் அப்பாட்ட ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வாத்தா. மாமாவாடா சரிடா. இவன் தானே மண்டே ஆட்டினேன். மாமாட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து உடனே நீர் கசிவு ஆகுமே. ஹலோ நடிகர்களுக்கு எதுவும் செய்யணுமா? அப்போ வந்துருங்க. அடுத்து மாடு வந்து போக்கு மாடு கிடையாது, விளையாட்டு மாடு. சரன்னு அடித்து காலி பண்ணிடுவேன். நீ வாசிங்க எல்லா துண்டி அழிட்டு வா. பூரா நம்ம சித்த பறிப்பு தானே எல்லாருமே. ஆரம்பித்து கொண்டிருக்கும் எஸ்.எம். மணிமுத்து அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார். மிருதங்க அன்பு தம்பி மருது அவர்களுக்கு பொன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார். பலவாத்தியத்தை கொண்டிருக்கும் மனோ வாழ்த்துக்கள் தம்பி. அப்படியே ஒரு கோட்டையூர் கணேச மாதிரி உட்காந்துருப்பேன், வண்டி ஓட்டுற மாதிரி உளுந்த வடைக்கு அடிச்சுக்கிடுவாங்க. இங்கே தாளமத்து கொண்டிருக்கும் மனநோயாளி மகன் பூச்சி பேரன் சதீஷ் அவர்கள் எப்போ பார்த்தாலும் எடுத்தடிச்சு மாதிரியாடா. அப்போ விளக்கு நல்லா கவனமாக இருக்கணும். விளக்கு பயலுகடா. எனக்கு ஏதாவது திரைப்பட புகழ் அண்ணன் எம்.கே.ஆர். அண்ணன் அவர்கள் சாத்தமங்கலம் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி அறிவிக்கப்படுகின்றன. இருபத்தொரு வருஷமாக எத்தனையோ ஊரில் நாடகம் ஆடியிருக்கேன். சாத்தமங்கலம் இது முதல் முறை. இங்கே வந்து பார்த்தோன்னே தெரியுது இந்த ஊரோட அன்பு. ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களை மறக்க மாட்டேன். சினிமாவுக்கு போனாலும் இந்த சாத்தமங்கலம் கிராமத்துக்கு வடந்தோறும் வருவேன். இப்போ பொங்கச்சோறு இருக்காப்பு. பொங்கச்சோறு கட்டது சிரிக்கிறீங்களே. என்ன பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம் சாத்தமங்கலம் கிராம பொதுமக்களும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய அன்பு சார்ந்த உலகத்திலே ஜெராக்ஸ் எடுத்தா கொண்டு வந்திருக்கு. நேர்த்தி கடையும் போகிற ஆள் ஜெராக்ஸ் எடுக்கலாமாப்பா? எங்கே நோட்டீஸ் இருக்கு? பிரார்த்தனை நாடகம் எம்ஆர் ஜாமிநாதன் கருப்பாய் குடும்பத்தார்கள் சாத்தமங்கலம், பி பிரகாஷ் நல்லம்பால் என்கின்ற சுகன்யா குடும்பத்தார்கள் சாத்தமங்கலம், சாவண்ணா நடுவிப்பட்டி. அந்த குடும்பத்தார் ஒரு கைதட்டு கொடுங்க. லேசான ஆளுங்க நம்மளை கொண்டு வர மாட்டாங்க. அதனால நாடக உலகத்திலே நான் அதிகமாக சந்திச்சு நாடகம் ஆடி விளையாண்ட ஒரு மைசெட்னா கீழவளவு ஏஎஸ் மணியன் ரேடியோஸ் மற்றும் நாடக அமைப்பாளர் சூப்பர் சிக்கா. கேமரா அவர்கிட்ட ஒரு 300 ரூபா. சரி சரி விடு விடு. புறம் சொந்தக்காரில் இருந்தா இங்கே தமிழனா பிறந்து உலகத்தில் யாராக இருந்தால் எல்லா பேரும் எனக்கு சொந்தக்காரங்க. தம்பி பிடிப்பா ரூம் பாய் கூப்பிட்டா ஐயனார் வருமா? கருப்பி வருவனா? வரணும். சாத்தமங்கலம் ஐயனார் வீரத்தை சுற்றுப்பட்ட உள்ள மக்கள் அறியணும். எக்கோவை ஹலோ ஹலோ. அது ஒரு காலம்
இந்த சாத்தமங்கலத்துல எங்க ஐயாக்கு உள்ள காலம் பழைய இளவங்க உள்ள நாளையில கட்டி காத்த இந்த அரிகரசுதாயனாரு என்ன நினைக்கிறப்பா இந்த நாட்டு மக்களை காக்கிறது உண்மையானாய் கொஞ்ச நேரம் நீ அரும்பு குறையாம நீ எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மதுரை என் தாலிய நிறைச்சவன் இந்த சாத்தமங்கல ஐயனாரு எந்த குதிரப்பா எந்த குதிரடா நீ புடிச்சு வர்ற சொந்த குதிரை இந்த குதிரை போதுமா இன்னும் ஐயனாரு வேற குதிரை புடிச்சு வர போறியா இந்த நாட்டு மக்கள் நீ ஏன் பயப்படுற விளையாடு எந்திரிச்சு விளையாடு அருவா புடியருவா ஆர்ப்பரிக்கும் கீநாட்டு வீச்சருவா கருப்பே இறங்கி கூட்டத்தில் ஆடுனா கட்ட வண்டி நொறுங்குமுடா உன்னை எதுக்கிற எதிரிக்கு அயனரு ஓட்டி வந்த வளத்து மாடு சாயுமுடா களியேறி கம்மாயாய் என் கிழவனுக்கு உடமரந்தாண்டா வஞ்சு மத்த என்னை என் நாடு உரம் பேரு வாங்க வச்சது உண்மையானா கொஞ்ச நேரம் வந்த தம்பி அரிகரசுதா ஐயனாரையும் உன் தங்கச்சி ஏ தீத்தாக்கராக்க உனக்கு காளி எத்தா மாறி எத்தான்னு பேரு வச்சு குண்டு கிளிய என் கருப்பனோட தங்கச்சி நீ கோபுர கலசமே கொஞ்ச நேரம் அரும்பு குறையாம வந்துறான் அன்னை தந்தை தான் வணங்கியே மகளம் ஐயனரன வணங்கி ஐயனரன வணங்கி ரோஜாக்கார ஐயனாரு இந்த சாமி பெல்லா போய சாமிடா உனக்கு விளையாட நிறமாச்சு சாத்தமங்கலம் கம்மாயாய் ஐயனாரு விளையாட்டு மைதானம் வாடரை சொன்ன சொல்லு மாறுமா சொல்வாக்கு தப்புமாடா சொன்ன சொல்லும் மாறுமா சாத்தமங்கலம் சாமி ஊரா சொல்வாக்கு நாட்டுல தப்பாது ஏழை அருவா புடியர் நாடு மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னைய கொண்டனைக்க முடியலடா மலையாள நாட்டுல ஏன் கருப்பன வச்சு வளர்க்க முடியலடா கருப்பு உனக்கு வயசாகி போச்சாடா வயசாகி போச்சா நீ ஊருக்கு நாட்டாம நீ கோட்டுக்கு சர்ச்சுடா மக்கள்தான் உன்னைய பார்த்து பயப்படணும் மக்களுக்கு எந்த ஊர்லடா சாமி பயப்பட்டுச்சு மேலமட கம்மாய பஜே என் மேலமட என் பாண்டி முனி மேலமட கம்மாயா என் பாண்டி முனி படுதுறங்க கலங்கு போட்டாலாய் என் பாண்டி முனி ரோஜா கரண்ட இலை துருட்டு வாட அடிக்குதுடா சாத்தமங்கல ஐயனார் வாசல்ல பாண்டி முனி சுருட்டு வாட அடிக்குதுடா இந்த மட சொந்தம் இல்ல உனக்கு மேல மட சொந்தம் இல்லடா இடமாறி உட்கார்ந்த கருப்பா யுரணிக்காரன காணாமுடா அன்னை என்ன கோடாங்கி அதுக்குள்ள மறைஞ்சிட்டாங்க அன்னை என்ன கலிஜாரி கோடாங்கி என்னை அதுக்குள்ள
கரையில ஒத்தக்காலி ஜப்பானியா இந்த மதுரை மாவட்டத்துல ரொம்ப நாளா என் நொண்டி புயல காணாமுடா. ஒத்தக்காலி ஜப்பானியா வலது கால நொண்டி புய உனக்கு நொண்டி சோனையா நீ கீ நாட்டுல ஆடு மேச்ச கிளட்டும் போயரா. அண்ணே வந்துட்டான் தங்கச்சிய காணாமுன்னு உன் தங்கச்சி மடிப்பு செய்யந்து நிக்கிறாப்பா. என் சாத்த மங்களா ஐயா நடக்கலாமுடா. கல்லியறி போட்டாளா எங்க ஆத்தா அண்ணே சொன்னானா நான் மானாமதுரை போய் வரேன். என் தங்கச்சிக்கு என்ன நானு வாங்கி வர காலியத்தை உடனே மானாமதுரை போய் வானே மறிக்கொழுந்து வாங்கி வானே. கழுத்துக்கு கருகமணியா எங்க ஆத்தாவுக்கு கூறப்பட்டு செலடா. பொழுது இருட்டுது கலிஜரி உடம்பர அலறுடா. கலிஜரி கம்மாயா அந்த உடம்பர இருட்டுதப்பா. அண்ணல காணாமன்னு தங்கச்சி உடம்பரத்தை சுத்துறாடா காளியப்பட்டா. ஒரு திரண்டிருச்சு உள்ள சாத்தமங்கலம் எங்க பாட்டை இங்க கட்டி காத்த சாமி ஒற்றுமையாயிருச்சு எங்க சாமி ஊரா. நாடு திரண்டிருச்சு யமாமா நாடு திரண்டிருச்சு யமாமா. நம்ம நாடகத்தை பார்க்க தன ஏழமாமா கர்ப்பை ஏலோ ஏலேலோ ஏலேலா மாமா ஏலேலா ஏலேலோ ஏலே மாமா ஏலேலோ 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 ஏலேலா மாமா ஏலேலோ மாமா ஏலேலோ ஏலேலோ. அருப்பு அரிகரசுதர் ஐயனார் கலிஜிரி காளிமுனி ஐயா கடைசி வரைக்கும் இந்த மக்களை காமாடு தலைமாடு காக்கணும். ஐயனாரே கூட வாடா. நீ ஜாமியில நல்லா கேட்டு போறீங்க அப்புறம் போயிருப்பான். எந்த ஜாமியில நோத்தாவோட ஜாமி தண்ணியை போட்டு வந்துச்சு மயிர்மேனே என்னை பப்புன்னு நினைச்சியா? நான் நீ இந்த மாதிரி டப்புன்னு உட்காந்துட்டேன் பாரு. எனக்கு தெரியாதா? நாங்கள் பரம்பரை கோடாங்கி சும்மா பப்புன்னு வச்சம் போட்டு ஜாமியை கூப்பிடல. நம்ம ஜாமி துடியா இருந்தா இப்போ சாத்தமங்கல ஐயனாரம் லேஜமா ஜான்லாம் கூப்பிட முடியுமாக்க தூக்கி எறிஞ்சு விட்றான். அப்போ உண்மைதானே? அப்போ இங்கே இருக்க எங்கள் அப்பைங்க இல்லைன்னா இந்த நாடகத்தில் நடத்த முடியுமாக்க? பூரா எங்கள் அப்பைங்க தான். அவங்களுக்கு தான் தெரியும் இந்த மன வலியும் வேதனையும். யோய் ஓயில்னு சொல்லக்கூடாது. இருங்கண்ணே, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஒரு விழா நடக்குது, ஒரு கிராமத்துக்கு பெரியவங்களோட சேர்ந்து இளைஞர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும்ப்பா. பெரிய நம்ம மயிர் குடியாரன் மாதிரி ஒருத்தன் தண்ணியை போட்டு நோத்தாங்கம்மான்னு நாடகத்தை கருத்து போடுறேன். சீரியஸாக தான் பேசிக்கிறேன். நான் பட்ட அவஸ்தை பெரிய விமர்சையாக இருக்குது. உள்ளே வர்றாங்க, போட்டோ எடுக்க வரேன். என் தம்பி ஊறான் பூரா நிற போத. என்கிட்ட ஒருத்தர் போட்டோ எடுத்துகிட்டு பப்புன்னு யாருன்னு கேட்குறேன். என்கிட்ட தம்பி நான் தான் பப்புன்னு. அவருக்கு மசுர் இருக்கும்னு எனி டைம் மசுரை மொட்டை எடுத்த மசுரை பஞ்ச பையில வச்சுட்டே இருக்க முடியும். உலகத்தில் எனக்கு ஒரே ஒரு வருத்தம். கலிஜேரி தான் என் சொந்த ஊர். மானாமரம் பக்கத்தில் பெரியவர்களுக்குலாம் தெரியும். பிள்ளத்தி விழாக்குலாம் கலிஜேரி தான் என் சொந்த ஊர். ஆனால் 5 வீடு தான் அந்த ஊர். நான் சாத்தமங்கலம் மாதிரி இந்த பெரிய கிராமத்தில் பிறக்கலைன்னு நினச்சி நான் வேதனைப்படுறேன். எங்கள் ஊரில் திருவிழான்னு ஒன்றோடு வைக்க மாட்டாங்க. என் வீட்டில் அவன் பச்சை தண்ணி குடிக்க மாட்டேன், அவன் வீட்டில் அவன் தண்ணி குடிக்க மாட்டேன். ஏன் குடிக்க மாட்டேன்னா நேற்றே மணப்புறம் காலிவில் காசு வெட்டி போட்டேன்ட்டுவாங்க. ஒல்லி காசு வெட்டுதல், மிளகா அரைச்சி அப்புதல், மண்ணை வாரி தூத்துதல். ஊருக்கு இதே நிலைமை தான். இந்த ஊரில் யாராவது ஒரு ஆள் பெரிய ஆளாக இருந்தால் 800 பேர் செய்வனில் இருப்பேன் மந்திரிச்சுக்கிட்டே. யார் முகத்தை பார்க்க போறீ? பப்புளு சென்னையாக இருக்கேன் இருப்பா. இப்போத்தே வந்திருக்கேன். பப்புளை கூப்பிடு, தொப்புளை கூப்பிடணும் வருவாங்க. அவன் பாவம் பயந்து கிடக்கேன் கதவாளி குஞ்சு மாதிரி.
ஆனால் நீங்கள் மற்றவ மட்டும் என்ன வேணால் பேசலாம், ஏன்ட்ட பாச்சா சொல்லாது. ஏன் நான் ரசிகரை பார்க்கறது இல்லையே, பூரா எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, பூரா சித்தம் பையங்க பெரிய பையங்க அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லி. உலகத்தில் ஆஞ்சிங்கங்கள் அத்தனை பேருமே கர்ணன் தான், பூராமே கர்ணன் தான். எங்கள் எல்லாருமே கர்ணனை பெத்தெடுத்த தாய்மார்கள் பூரா வீரமங்கை தான், வீர தமிழச்சி தான். இங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டு பொம்பளை, நீங்க கேரளா வாத்தா கைதட்டவன் தானே, 100 நாள் வேலைக்கு மட்டும் போய் சிப்பிங்கிற விளையாடுறியா? தாயை விளையாடு, ஒரு தாயம், ஒரு 2, ஒரு அவுசாரி, ஒரு 3 தாயத்துக்கு அவுசாரி ஓடுது எங்கள் ஊர் பக்கம். உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஹரிஹர சுதர் இந்த ஐயனாருடைய அருளோடு நீங்கள் எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாமல். அப்போ வேணாம் அப்பயே என்ன சொன்னாங்க, எம்கேஆருக்கு அம்பளிப்பு கொடுப்பீங்க, அந்த எம்கேஆர் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லத்துக்கு சாத்தமங்கலம் கிராமமே நாங்கள் உதவி செய்யணும்னு சொல்லிட்டாங்க பெரியவங்களாம். யாரும் கொடுக்க வேணாம், ஏன்னா மற்ற நாடகத்தில் லேஜ் வாஜாதான் அம்பளிப்பு வரும், எனக்கு எல்லாரும் கொடுப்பிய பூரா சொந்தம் வந்தேன். அந்த நிற்கிற எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் ஏப்போ இங்கே நிற்கிறிய, இங்கே வந்து படுங்க, உங்களை தாண்டிக்கிட்டே குத்தாட்டம் போகிறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. இவ்வளோ கம்ப்யூட்டர் காலத்தில் இந்த நாடக கலையை பூரா இந்த இளைய சமுதாயம் தம்பியை பூரா திரும்பி பார்த்தீங்க பாருங்க, உங்கள் பாதத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கூட்டம் எல்லாரும் நினைக்கிறீங்க பெரியவெல்லாம், இந்த பாப்புன்னு எம்கேஆர்னு ஒருத்தர் வந்தனால இம்புட்டு கூட்டம்னு, இம்புட்டு கூட்டையும் கூட்டு வந்தது எங்கள் பாட்டேன், இந்த ஐயனார் தான் இம்புட்டு கூட்டத்தையும் கூட்டு வந்து. நான் இல்லை, சாமி இல்லைன்னு நான் கிடையாது. அவன் அங்கிட்டு போக சொல்லுங்க, நான் அரைஞ்சுடுவேன். அப்புறம் மறுபடியும் அருள் பிடிச்ச மாதிரி முண்டை வண்டை மட்டும் நெடிக்கிட்டு இருக்கா, என்ன சாமி வருது? சரி, அப்போ பெரிய கோச்சுக்கிறேன், இங்கே வானே என்ன சாமி என்னைக்கு வாவேன், ஒரு நிமிஷம் இருங்க, யா நீ யாருமே கண்டுக்கிறாது, இங்கே வா இருண்ணே, நம்ம ஐயனார் வாஜில் வரும்போது நான் விட மாட்டேன், இங்கே வா ஒரு நிமிஷம். நீ வந்தது யாருப்பா சொல்லுப்பா, இரு வந்தது யார் அங்கே நின்று சொல்லு, பார்த்தீங்களா தெரியல, பேசாம பாடு. சாமி ஆடுவது லேசு கிடையாது, பெரியவங்களுக்கு தெரியும். சாமி ஆடுனா எல்லாத்தையுமே சொல்லணும், திமுருக்கு சாமி ஆடக்கூடாது. எங்கள் ஊரில் ஒரு இளைஞரை ஏற்றி விட்டாங்க, அவங்க தான் பரம்பரை போய் ஆடுறாங்க, நீ ஆடுறான்னு இப்போ மங்குன்னு பீரை போட்டு ஆடிட்டேன். ஆடி அருவாலை ஏறி வந்தது யாருன்னு கேட்டால் படக்குன்னு நான் பூச்சி வேறேன்னு சொல்லி படுத்துக்கிட்டேன். கொலையாக்கு அன்றைய காலத்தில் ஒரு கிராமம்னு ஒன்று இருந்தால் அந்த கிராமத்தில் ஒரே ஒருத்தர் சாமி ஆடுற ஊரே காலில் விழுந்து ஊதி வாங்குச்சு. இன்றைக்கி முக்கு குதிக்கிறாங்க, எவன் சாமி ஆடின்னு தெரியும். சித்திரை மாதம் தேரோடும் வைகையில் ஆற்றுல அலற இறங்கும் போது எதுக்கு தண்ணி பிச்சு எடுக்கிறாங்க? கோபத்தில் இருக்கு வரக்கூடிய அழகர் கோபத்தை தணிப்பதற்காகத்தான் இந்த தண்ணி பிச்சு எடுப்பது. யார் அழகர் குதிரையில் அடிக்கிறேன் தண்ணி பிச்சு? முதல்லாம் தோப்பரை பையை போட்டு தோப்பரை அந்த ஆட்டு தொழிலே செய்வார், அதை போட்டுக்கிட்டு முக்கிக்கிட்டு அடிக்கிறதுக்குள்ளே ஈரக்கொலை அந்து போகும். இன்னைக்கு பூரா தண்ணி பிச்சுறேன், பூரா 8 இன்ச்சு மோட்டரை மாட்டிட்டேன், பர்றன்னு அடிக்கிறேன், ஒரு பொம்பளை சுடிதாரை காணும், பூரா பொம்பளை பிள்ளை முகத்தில் தான் அடிப்பாங்க. ஆம்பளை பைய போய் தவிச்சுக்கிட்டு தண்ணி அடிங்க சாமின்னுவேன், தண்ணி இல்லை அங்கிட்டு ஃபோன் தள்ளி விட்டுருவேன். பொம்பளை பிள்ளை கேட்டால் ஒரு நாள் ஃபுல்லாக அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்கள் குளிச்சுட்டு கூட போங்க மேடம், லக்ஸ் சோப்பு வாங்கி தரேன். என்ன உலகம் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிற, அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பெற்ற எல்லாத்துக்கும் ஒன்று சொல்கிறேன், நாட்டில் அவங்க பாதுகாப்பாங்க இவங்க பாதுகாப்பான்னு நினைக்காதீங்க, உங்கள் பிள்ளைய நீங்கள் பத்திரமா பார்த்துக்கங்க. நாட்டில் என்னென்னமோ நடக்குது, என் தாய்மார்களை பூரா பாதம் தொட்டு கேட்குறேன், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தால் பிள்ளைகளை கண்காணிப்பாக பாருங்கத்தான், நீங்கள் வாட்டுக்க சீரியலை பார்த்துக்கிட்டே உட்காந்துருங்க, மாதம் ஒரு 3000 லட்சம் ஏற்றி விட்டுருவாங்க. சீரியல் பொழுதுபோக்காத்தையும் எல்லாமே எடுத்துக்கிறோம். இந்த நாடகம் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை கலையுமே நீங்கள் பொழுதுபோக்காக நினச்சி கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு மறந்துட்டு உங்கள் பொழப்பை பார்த்தாத்தே உங்கள் வீட்டில் சோறு வேகம். அதனால் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அப்போ வேறு ஒன்றும் இல்லை, மரியாதை இல்லை, கேட்டுக்கிறோம். ஒரு சாங் பாடுவோமா? தம்பி இடியப்பம்லாம் இங்கே சொல்லக்கூடாது, சூத்தரிச்சு போகணும். ஆமாம், இடியப்பத்தை இப்போ மாற்றிட்டேன், இப்போ வந்து கிருணி பழம். தென்பாண்டி தங்கப்பாண்டி பால்பாண்டி முத்துப்பாண்டி எந்த பாண்டியும் ஊருக்குள்ள இருந்தாலும் யாருக்கும் தெரியல, ஏபிஜே அப்துல் கலாம் மட்டும் இந்த தமிழ்நாடு மறக்க முடியல. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம், ஏதன்பாண்டி ஏ ராமன் நாடு, ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு ஏ பேக்கரும்பா, அவர்தான் அப்துல் கலாம்.
நீ சிறகடிச்சு அணு ஆட்டலையே உடைத்து காட்டி கலாம் அவர்கள் அக்கி நீ சிறகடிச்சு அணு உலகினிலே ஆட்டிடுவார் வெற்றிகளை குவித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா எதன் பாண்டி ராம நாடு நானும் பிறந்தது நம்ம நாடு சாமி பிறந்தது வள்ள நாடு கட்டப்போ வரமாட்டா தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் பள்ளி சொல்லும் இங்கே உள்ள பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மொழி இருந்தவரா கலாம் அவர்கள் அப்படி இருந்தார் பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய்மொழி இருந்தவரா கல்வி வளம் தந்தரையா இளைஞர்களை கனவு காண சொன்னரையா தென்பாண்டி ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கிறப்பா அவர் தான் அப்துல் கலாம் பின் மீது கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா வானத்தில கனையே வீணா தமிழக மண் மீது புகழ்ந்து வீணா உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா எதன் பாண்டி சாத்தமங்கலத்துல வண்டி ஏறி நீரு நேரா போனா சிவகங்கையா கொஞ்சம் தூரம் மானாமதுரை தாண்டியும் போனா பாத்தியனூர் அட வந்துருச்சு பரமக்குடி உள்ள போக வேணாம் நேரா போனா அட சத்திரக்குடி அங்க ஒரு டோல்கட்டு இருக்கு அவன் நின்றுருச்சு டோல்கட்டு தூக்கிருச்சு நேரா போனா அது 4 ரோடு அது ராமநாடு மாமன் பாலம் அட இறங்கியாச்சு அட இடது பக்கம் அட பேய்க்கரும்பு அங்க படுத்திருக்காரு அவர் தான் அப்துல் கலாம் தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் சாத்தமங்கலம் புண்ணிய பூமியிலே உலகத்துக்காக சாதித்த ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை இந்த புண்ணிய பூமியிலே பாடுவதற்கு பெருமை அடைகிறேன். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், ஜெயஹிந்த். இன்னும் சில பேர்த்துக்கு அப்துல் கலாம் யாருன்னே தெரியல. கிராமத்து ஆளுகளுக்கு சிவகங்கை பஸ் ஸ்டாண்டில் ஒரு வயசானவர் கேட்குறேன். அவர் நம்மளோட தான் ஆட்டியாவரம் பார்த்தாரு. இப்போ நம்ம சுகர்னு படுத்துக்கிறக்காரன் அப்துல் கலாம். அப்துல் கலாம் ஐயா மதிப்புக்குரிய எல்லையை காத்து கொண்டிருக்கின்ற எல்லை கருப்பு போல் நம்மளையெல்லாம் தன் குடும்பத்தை வெற்று காவல் காத்து கொண்டிருக்கின்ற காவல்துறை என் அன்பு உறவுகளை மேடைக்கு வருக வருகன இரு கரங்கூப்பி இந்த சாத்தமங்கலம் கிராமத்தார் சார்பாகவும் நாடக கலை குடும்பம் சார்பாகவும் ஏஎஸ் மணியன் கீழவளவு மைசெட் சார்பாகவும் வருக வருகன அன்போடு வரைய இருக்கிறோம். ஐயா வாங்கயா. ஆனா தாய்மணிக்கொடி சொல்லுது ஜெயஹிந்த், தாயகம் போட்டுட தன்னலம் போட்டுட சொல்லுது ஜெயஹிந்த். என் இந்திய தேசமதி சட்டம் சிந்திய தேசமதி காந்தி மகன் கொண்ட கண்டிய பூமி இது. ஜெயஹிந்த் 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 ஜெயஹிந்த். அவங்க அப்பா வந்து வாங்கிக்கிடுவாங்க. அப்துல் கலாம் ஐயா ஒரு தமிழனா பிறந்தது நமக்கெல்லாம் பெருமை. உண்மைதானாப்பா? சமீபத்தில் யார் போர் தொடுத்தா? அமெரிக்காவும் ஈரான் போர் தொடுத்துச்சு. எத்தனை நாடுகள் சண்டை ஓட்டாலும் ஏன் இந்தியாவை பார்த்து பயப்படுதுன்னா அந்த ஒத்த தமிழனுக்கு தான். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கை தட்டலாம். அவர் நினச்சிருந்தாருன்னா தமிழ்நாட்டில் பாதி இடத்த பிளாட் போட்டு ஊண்டியிருக்கலாம். ஏபிஜேன்னு வெள்ளை கல்லில் பெயிண்ட் அடித்து ஊண்டியிருக்கான். எனக்கு கல்யாணம் வேணாம், சொத்து பத்து வேணாம். ஒரு பேட்டியிலோட சொல்லியிருப்பார், ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ண மாட்டீங்க, உங்களுக்கு அப்புறம் உங்கள் ஜீன்லேருந்து வந்த ஒரு வாரிசு எங்களுக்கு ஏதாவது சாதிக்குமேன்னு சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார்,
எனக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை என்று சொன்னார். அவர்தான் ஏவுகணை நாயகன். இன்னைக்கு இளவட்ட பையன் போய் கேளு, கல்யாணம் பண்ண வேணாம்னு 17 வயசுலேயே அப்பையும் துறைய சொல்கிறேன். அத்தை மகளை கேளுப்பா, டெய்லி படம் பார்த்துக்கிட்டே ஒன்றும் பண்ண முடியல, கொஞ்சம் கேளுப்பா, காலத்தில் சென்னை ஆக்கி விடுறேன். இது என் சித்தி மையன் இளையவன், போப்பா. அது அவன் பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி நேர்த்தியா விட்டேன். எத்தண்டி வெதரோட ஓடியாது. இந்த 5 அறிவு ஜீவனுக்கு உள்ள அறிவு மனிதனுக்கு இல்லை என்று தான் சொல்றேன். 5 வருஷம் வெளிநாடு போயிட்டு வாங்க, உன்னை வாழாட்டிக்கிட்டு ஓடி அந்த கையை காலை நக்குமுடா. ஆனால் அந்த நாயை கூட ஒருத்தன் இது பண்ணிட்டேன், ஹிந்திக்காரன். கறி ஓட்டு சாப்பிட்டான்ட்டே உடனே பல்ல பழப்பாங்க என் தம்பி ஊரா. ஒன்று சொல்ல விட மாட்டேன், உங்களை எடுத்து இந்த நிலைமையில் இருக்கேன். கப்புளிங் ஓசுன்னு சொன்னேன். இப்போ காலையில் வாக்கிங் போகும்போது அதே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகிறேன். கப்புளிங் என்றால் என்ன, ஓஸ் என்றால் என்ன. அன்றைய காலத்தில் எங்கள் பாட்டையன் காலத்தில் பூரா விவசாயம்தான். யாராவது அன்னைக்கு வாக்கிங் போய் பார்த்துருக்கலாப்பா உங்கள் காலத்தில்? கிடையாதுல்ல. புறம் உழைச்சாங்க, வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சாங்க, எந்த நோயும் வரல. இப்போ வயசான ஆள் மற்றவெல்லாம் உட்காரு. அப்போ ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை அழகாக சரி பண்ணி விடலாம். தும்முன்னு போக போகதான் சண்டை ஓட்ட 2 ஆளுக்கு வேகம் கொடுக்கும். இங்கிட்டு 10 பேர் சேர்ந்துருவேன், அங்கிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்துருவேன். ஐயா, உங்கள் எல்லாத்துக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் சாமிகளா, உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன். ஒரு காது குத்து வீட்டில், ஒரு கல்யாண வீட்டில் சண்டை ஓடுங்க, அது பொது விஷயம். ஆனால் ஐயனாருடைய இந்த தளத்தில் யாரும் சண்டை ஓடாதீங்க. இது பிள்ளா பைய சாமி. அப்போ எல்லாரும் உட்காருங்க. போய் அண்ணே நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணே நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன். நீங்கள் பாட்டுக்கு பேசுங்கன்னா நான் ஆடலும் பாடல் ஆட வரல அண்ணே. ஆடல் பாடல்னா பாட்டு ஆடிக்கிட்டே இருக்கும். ஓம் சக்தி பரசக்தி. இது நாடகம் என்றால் இயலிசை நாடகம். நான் பேசுகிறதை கவனிக்கவில்லை என்றால் நாடகம் திசை திரும்பும். ஐயா கும்புறேன், நல்லா ஒரு பாட்டு பாடி. அல்லோ அல்லோ. காட்டு வள்ளி போறேன், உன்னை கவலைப்படாத. சாத்தமங்கலம் ஐயனாரு துணை இருக்காரு, கலங்கி நிக்காத. ஐயனாரு பேரு சொன்னா பேய் விலகும் பாரு. ஆமா, ஐயனாரு பேரு சொன்னா தீமை விலகும் பாரு. காட்டு வள்ளி போற, உன்னை கவலைப்படாத. சாத்தமங்கலம் ஐயனாரு துணை இருக்காரு, கலங்கி நிக்காத. சாத்தமங்கலம் பேரு சொன்னா புள்ளி பதங்கம் பாரு. ஆமா, அறிகிற சுத ஐயனாரு பேரு சொன்னா தீமை வெள்ளகம் பாரு. வீரமுள்ள சாமி ஐயா, ஊரக்காக ஐயன் ஐயா. வீரமுள்ள சாமி ஐயா, ஊரக்காக்கும் ஐயனாரையா. அத்திமர பாற இன்னும் பேசுது இவங்க வேற. ஆமா, அத்திமர பாற இன்னும் பேசுது இவங்க வேற. காட்டு வள்ளி போற, உன்னை கவலம் போடாத. சாத்தமங்கலம் ஐயனாரு குடியிருக்காரு, கலங்கி நிக்காத. சாத்தமங்கலம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, சாத்தமங்கலம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. நீதிக்கு தான் கட்டும் பட்டோம், நாயத்துக்கு ஒத்துக்கிட்டான். நீதிக்கு தான் கட்டுப்பட்டோம், நாயத்துக்கு ஒத்துக்கிட்டோம். நீதிக்கு தான் கட்டும் பட்டோம், நாயத்துக்கு ஒத்துக்கிட்டான். உலக நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. ஆமா, உலக நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. காட்டு வள்ளி போற, உன்னை கவலம் படாத. சாத்தமங்கலம் ஐயனாரு குடியிருக்காரு, கலங்கி நிக்காத. சாத்தமங்கலம் பேரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. எங்க ஐயனாரு பேரு கும்பிட்டா தீமை விலகும் பாரு.
எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சண்டை ஓட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாரும். இதுக்கெல்லாம் காரணம் இந்த தீமையான பழக்கம்தான். தண்ணியை நீங்கள் குடிக்கிறத விட்டுட்டீங்கனாலே நீங்கள் ஒரு தருமனாக ஆகலாம். கோமாளியை நிற்கிற நான் இந்த சாத்தமங்கலம் பெரியவங்களுக்கு தெரியும். எங்கள் ஊர் தான் நம்பர் 1 சாராயம் காய்ச்சறதில்ல. பிள்ளைத்தி விழாக்குளம் களிச்சேரி தான் நம்பர் 1 கீகாட்டில். அத்தத்தண்டி ஊரே அந்த கிராமத்தில் பிறந்து நானும் குடிச்சு வந்தேன். பெருங்கொண்ட ஒரு குடியாரன் ஐயனார் மேலே சத்தியமாக என் காளிமுனியன் சத்தியமாக நான் குடியாரன்னேன். ஆரம்பத்தில் குடியை நிப்பாட்டினே. இன்னைக்கு ஒரு அன்பாளையை வச்சு எத்தனையோ பேத்துக்கு நிழல் கொடுக்கக்கூடிய கோயிலாக நிற்கிது இந்த அன்பாளையம். இன்னைக்கு இந்த பெரியவங்க மட்டும் கிடையாது, என் தம்பியை நிறையா, எனக்கு பல லட்சம் தம்பி, பல லட்சம் அண்ணே பூராமே. நான் என்ன சொல்கிறது, ஏதாவது ஒன்றுனா எனக்கு நீங்கள் தான் இருக்கீங்க. என் தம்பிகளெல்லாம் கெட்டு போகும்போது கண்ணில் பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் தான் வருது. ஏன்னா நான் செய்கிற தப்பை இவங்க செய்து கொண்டு இருக்கிறார்களே, இவங்களுக்கு இன்னும் அந்த அருமை தெரியலையே அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இழந்துருவான். குடி தான் உலகம்னு நினச்சா எல்லாத்தையும் இழந்துருவான். அப்படி நீ குடிச்சுக்கிட்டே இருந்தேன்னா இந்த பெரியவங்க இடத்துக்கு நம்ம வர முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. உண்மைதானாப்பா? இப்போ நீங்கள்லாம் வந்து என்கிட்ட வந்து என் பிள்ளை வந்திருக்கேன்னு உட்காந்துருக்கிய, நான் நிறவோதில் இருந்தால் என்னை மதிப்பீங்களா? இந்த கோமாளியே இவ்வளோ தூரத்துக்கு ஏதோ 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுறேன்னு நீங்கள்லாம் பெரிய பெரிய வீட்டு பிள்ளையே போ, நீங்கள்லாம் திருந்தி நல்லா இருக்குன்னு ஐயா உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன் சாமியார். பொம்பளை ஆளுங்க தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு. எந்த வீட்லையாவது ஒழுங்காக சோறு ஆகுமான்னு. புரிஞ்சு இங்கேருந்து குடிச்சிட்டு போகிறாரு, பொண்டாட்டி ஒரு ஆப்பை சாப்பிட்டு சீரட்டை அடிச்சுக்கிட்டு உட்காந்துச்சுன்னா குடும்பம் புழுன்னு இருக்கும். இவன் போனவொடனே என்னை கோத்தா சோறை போடுன்றோம். அது என்னடா உங்கள் அம்மா உனக்கு சோறுன்றோம். அடித்து பாஞ்சு சேலையை கழித்து ஜாக்கெட்டை கழித்து உட்காந்துருக்க வேண்டியது. ஆனால் என் வீர தமிழச்சிகள் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் மாதிரி உலகத்தில் எந்த பொம்பளையும் கிடையாது. அத்தனையும் தாங்கிட்டு நமக்காக பிள்ளையை பார்த்துக்கிட்டு குத்துப்பட்டு ஏதோ இந்த கண்டாளி மையன்ட்ட வாக்கப்பட்டுக்கிட்டான், இன்னும் எங்கே போக போகிறான் அப்படின்னு அத்தனையும் மனதை கல்லாக்கி கொண்டு குடும்பத்தையும் குழந்தையும் நம்மளையும் பார்த்துக்கொள்வது உலகத்திலே தாய்க்கு அப்புறம் கட்டின மனைவிதான் என்று சொல்கிறேன் இந்த மேடை. பொம்பளையை பற்றி சொல்கிறேன், நீ கைதட்டே மாட்டீங்களே, பூரா நகைக்கடை அதிபர் மக, கைதட்டுங்கத்தா. ஆனால் ஆண்கள் கஷ்டத்தையும் நான் சொல்கிறேன். காடு மேடெல்லாம் போய் வேலை செஞ்சு இதில் ஒன்று சொல்லிக்கிறாங்க, ஏன் தண்ணி அடிக்கிறேன்னா உடம்பு வலியாக இருக்குது. ஏலே உடம்பு வலிக்கு ஒன்று மாத்திரை ஓடணும், இல்லைன்னா நல்லா நாட்டுக்கோழி அடித்து சாப்பிட்டுட்டு பாடு. இன்னும் சில பேர் தண்ணி அடிக்கிறதுக்கு மூக்கால் அழுதுக்கு சொல்லுவேன், லவ் ஃபெயிலியர் ப்ரோ. என்னடா ஃபெயிலியர்? அவங்க 7 வருஷமாக விரும்பினேன்னு. அப்புறம் காலேஜுக்கு ஏன் வண்டியில் தான் பெட்ரோல் போட்டு ஏற்றுவேன். இவ்வளவு பரவாயில்ல, ஆத்தா குந்தாணி முண்டை நவாப்பு தான் சாப்பிடுவா, மாதம் 4 சிப்பை எடுத்து போடுவேன், விட்டுட்டு போயிட்டாங்க. இவன் பார்த்தா சீரட்டை அடித்து மடுவில் சுட்டுக்கிட்டு இருப்பேன். சுட்டு சுமித்தான்னு சுடுவேன். சுமித்தா இன்னொருத்தரோட ஏறிக்கிட்டு, ராகுல் இன்னும் நல்லா சுட்டு ஓட்டையாக போடுறான், நான் போயிட்டு வரேன், நான் இப்போ சென்னையாக இருக்கேன்டா, பிரச்சனையாக இருக்கேன். அதுனா ஈன்னு சிரிப்பேன், செவத்த முண்டை. எந்த ஊரில் பெட்டிக்காரன் எப்படி இருந்தேன், பானிபூரி ஒரே மாதிரி பூரா நம்ம கம்பெனி செட்டுத்தேன். நீங்கள் சிரிக்கக்கூடாது. அவன் தமிழ்நாட்டு காலங்கட்டுக்குத்தான் பிறந்தவன். அடிப்பு கிராஸு. அவ அப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பானிபூரி ஓடுறவன் ஒரு அடி அடிச்சிட்டேன், செருப்புட்டு அடிச்சிட்டேன்ட்டேன். வெளில போ, வணக்கம் போ. மைக்கு ஆஃப் பண்ணிட்டு பேசுகிறேன், வணக்கம் பேசக்கூடாது, மாடு கடை அத்துட்டு போயிடும். யாருமே பெரிய ஆள் இல்லை. இப்போ நீங்கள் இந்த நாடக கலையில் இந்த பெட்டியை வாச்சு விட்டு உங்கள் குடும்பத்தை போய் காப்பாற்றுறீங்க பாருங்க, அதுக்கு காரணமே இந்த சாத்தமங்கலம் கிராமத்தார் தான். இன்றைக்கி 10 குடும்பத்தை 15 நாளைக்கு பசி இல்லாமல் போக்குற இவகதாப்பு நமக்கு சாமி. ரொம்ப நன்றி. இப்போ என்னையை பொறுத்தளவு நாடக உலகத்தில் அன்றைய காலத்தில் வரிச்சூர் பழனியப்பா தாத்தா அவரையெல்லாம் சந்திச்சு வேணாம். அப்புறம் எங்கள் சித்தப்பேன் ராஜாக்கூர் அஞ்சரை கட்ட ஆறுமுக நாரதர், இவங்க உள்ள காலத்துலலாம் யாருமே பக்கத்தில் போக முடியாது, பழகிற ஆளுங்க. ஏய் வெளியே போட, என்ன மயிர் பாப்பன்னு போடுற, செருப்பு போட்டுலாம் அடி வாங்கியிருக்கேன் நான் எங்கள் வாத்தியார்கிட்ட, வீராளங்குளம் மணி வாத்தியார். இன்றைக்கி என்ன பண்ணுறேன் எவனே தெரியல. அன்றைக்கி ஒரு நாள் இந்திக்காரன் வந்துட்டேன் உள்ள, நீ தானே எம்கேஆர்? ஆமாண்டேன். நானும் பப்புன்னு போடுது 300 ரூபா தர்றியான்றேன். என்னன்றேன், இவங்களோட நான் கேவலமாக செய்ய போகிறேன், யார் ஆனந்தையும் பப்புலையும் சொல்கிறேன். நம்ம ஒற்றுமையாக இருக்கணும்.
ஒரு ஊருக்குள்ள நீங்க சண்டை ஓட்டீங்கன்னா பக்கத்து ஊருக்கு அது இலக்காரமா போயிடும். தமிழ்நாட்டில் எல்லாரும் சண்டை ஓட்டீங்கன்னா இந்திக்காரன் உள்ள வந்துடுவேன். கவனமா இருக்கணும். உண்மைதானே சித்தப்பு? அதே உண்மை. அதனால என் தம்பிகள் எங்கள் அண்ணனுக்காக ஒரு மதுவுக்கு விழிப்புணர்வு பாட்டு ஒன்று பாடுறேன். லேசு வாசா நீங்கள் கட்டிங்க போட்டு வந்தவங்களுக்கு எரிச்சலாத்தான் இருக்கேன். அது யாரும் கட்டிங்க இறக்கி விட்டான்னு சொல்லிட்டு உள்ளே வந்து ஏன்ட்ட கட்டிங்க கேட்ட வேணாம். இதெல்லாம் நடக்கும். உள்ளே வந்துக்கிட்டு போட்டோ எடுக்கிறவங்களாம் ஜெயிச்சா என்னை கேட்டேன். ஒரு போட்டோ எடுத்துட்டு அண்ணே போயில இது வச்சுருக்கேன். எல்லாமே நடக்கும். நான் ஒரு ஊரில் திருத்தி விட்டேன். காலேஜ் போயிலுங்க 10 பேர், அவங்கள திருத்தியே விட்டேன். நான் 10 பேர்த்த நான் சொன்னேன் தண்ணிலாம் குடிக்காது அப்படின்னு. அவன் வந்தாங்க. வந்துட்டு அண்ணே நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தண்ணி அடிப்பான். நீ என்னைக்கு சொன்னியே எங்கள் அண்ணன் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், இனிமேல் குடிக்க மாட்டான் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டு வெளியே போயிட்டு ஒருத்தன் மட்டும் உள்ளே வந்தேன். சரக்கு அடிக்கக்கூடாது, பீர் போடலாமான்ட்டேன். ஆனால் ஒரு பழக்கத்தை விடணும்னா ஒன்றை தொடணும். எந்த பழக்கமும் இல்லாமல் இருந்துட்டேன்னா லேடிஸ் விஷயத்தில் வேக்கு ஒரு மதும் பழக்கம் இந்த தமிழ்நாட்டுக்கு ஏன்னா முன்னே தமிழனுக்கு குடிப்பழக்கம். எத்தனை அரசாங்கம் யாராரு அரசாண்டாலும் நமக்கு கவலை இல்லை. நம்ம குடும்பத்துக்கு நம்ம உழைச்சாத்தியான் சோறு. அண்ணன் தம்பிகளா இவர் வந்து கடை அடைப்பாரு, அவர் வந்து கடை அடைப்பாருன்னு நம்ப வேணாம். உன் மனக்கட்டுப்பாடு ஒண்ணுக்கு மதுவை நிறுத்த முடியும். நம்மளெல்லாம் அடுத்த விரைவில் பிறக்க போறது கிடையாது. இருக்கு வரையில இன்னாருமையே இந்த ஊர்ல இப்படி வாழ்ந்துட்டு போனான்னு பேரு வாங்கணும். அண்ணன் தம்பிகளா தவறா நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போங்க. இந்த பாட்டுக்கு அதிக வரவேற்பு கொடுப்பது யாருன்னா என் தாய்மார்கள் தான். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணாம் மது பழக்கம், வேணாம் முன்னே குடி பழக்கம். மீனா உடம்பு கட்டு குடலும் வேகுமே, நம்ம ஆச மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆச மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம நம்பி இருக்கிற இந்த ஜீவன் எல்லாம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல பல உடம்பும் இந்த பாலா போன மதுவுனால தற்கொலை பண்ணி சாகுது. அன்றாட நீசுல பார்த்தா தெரியும் அண்ணன் தம்பிகளா. புள்ள 10 வயசு இருக்கும் ஒரு பிள்ளைய, அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அதுகளுக்கு குடும்பத்தோடைய அருமை என்ன தெரியும்? 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள அப்படின்ட்டு கேக்குது. சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி கூடப்பா, அது கூட காசு இல்லை, ஆனா சரக்கடிக்க மட்டும் காசு இருக்கு. 10 வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு வச்சு வாங்கி தந்தியா. பட்ட டாஸ்மார் கடக்குடிய தானி மறந்தாயா, பட்ட டாஸ்மார் கடக்குடிய தானி மறந்தாய். நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. ஆண்டவா ₹100 இருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. நீ 150 சேர்த்து வச்சு கோட்டு வாங்குற. ₹100 இருந்தா ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு பசிய போக்க நம்ம அரிசி வாங்கலாம். நம்ம 150 சேர்த்து வச்சு அந்த மூத்திரத்தை குடிக்கலைன்னா இரவு நேரம் தூக்க வராதா சாமி. நமக்கு வேணாம் அது பழக்கம், இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணா இந்த குடி பழக்கம். இன்னைக்கு மதுரையில பெரிய பெரிய மருத்துவமனையில எனக்கு அத்தனை பேரும் தொடர்புல இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரே வார்த்தை, இன்னைக்கு அதிகமா நோயாளி வந்து சேர்றாங்க. சேர்ற நோயாளி ஊரான் மது குடினால கிட்னியை இழந்தவங்கன்னு சொல்றாங்க. ஆராய்ச்சியில கிட்னி போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ முடியாது. அண்ணன் தம்பிகளா
இந்த கூட்டத்துல எல்லாரு காலையும் விழுகணும்னு ஆசையா இருக்கு. ஆனா நாடகம் கெட்டு போயிடும். பொதுவாக எல்லாரு காலையும் தொட்டு கும்பிடுறேன். நான் செய்த அந்த பழக்கத்தையும் நான் பட்ட கஷ்டத்தையும் என் அண்ணன் தம்பியில படக்கூடாது. வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆசை மனைவி உள்ள நம்ம அப்பையாத்தா நம்ம பெத்த உள்ள நம்ம சொந்த பந்தம் பழகின நண்பர்கள், நீ பார்த்த அந்த புனிதமான வேலை எல்லாமே இந்த மது ஒண்ணு மட்டும் அப்படியே சீரழிச்சு போறான் அண்ணன் தம்பியெல்லாம். வரதட்சணை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை. எங்கள் நாட்டில் பொண்ணு கிடைக்காம தர்றாங்க. என்ன வரதட்சணை? முதவெல்லாம் பெரிய ஆளு ஊரா துண்டை போட்டுக்கிட்டு காலு மேலே காலை போட்டு பேசுவாங்க. என் மயனுக்கு கல்யாணம் பண்ணோம்னா 100 ரூபாய் நகை போடு, இல்லைன்னா வெளியே போடான்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்க 100 ரூபாயும் போடுறோம், பொண்ணை கொடுன்றேன், ஒன்றும் கிடைக்கல. நகை விலை ஏற்றிட்டாங்கல்ல. நகை அடுத்த வருஷத்துலேருந்து 2 லட்சம் வருமா. இனிமேல் பொண்ணு வச்சுருக்கவெல்லாம் நான் சொல்கிற ஐடியா ஃபாலோ பண்ணுங்க. எந்த மாப்பிள்ளை வந்தாலும் ஒரு டன்னு இரும்பு ஏற்றிட்டு போப்பா, இல்லைன்னா ஆட்டு புழுக்க இருந்தால் ஏற்றி விடு. அதை கொண்டு போய் அரைச்சி பொடியாக்கி உன் நெத்தியில் பூச்சிட்டு பாடு. இவ்வளோ கூட்டத்திலையும் இரவு நேரத்தில் தான் குடும்பம் பசியாக இருக்கும் என்று கள்ளப்பருப்பு விற்கக்கூடிய இந்த ஐயாவை எம்கேஆர் வணங்குறேன். ஐயா பருப்பு கொடுங்க ஐயா. என்ன கரத்திலும் புனர்வளக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய சாத்தமங்கலம் கிராமம் ஸ்ரீ ஹரிஹர புத்திராயனாரு அதான வார்த்தை. என்ன வல்லைன்னு நினைச்சிட்டு இந்த அடுப்பை கூட்டிட்டேன் இன்னைக்கு. அப்போ உண்மையிலே உங்களை பார்த்து நான் ரொம்ப பெருமை போகிறேன். போகிறேன் இப்போ மற்ற ஊர்னா என் தம்பியை அது வேறு லெவல். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பியே, என்னை பொண்டாட்டியை படுத்துன மாதிரி படுத்துவாங்க. இன்றைக்கி நீங்கள் உட்காந்து என்னை காப்பாற்றுனீங்க. போயிடக்கூடாது. இப்போ 1 மணிக்கு மேலே தூக்கம் வந்தால் கூட உள்ளே படுங்க, நான் காத்தாடியை போட்டு கால் கூட அமைக்கி விட்றேன். போயிடாதே. ஒடியாந்து கணேஷ் பையில் போட்டுக்கிட்டே உதட்டில் முத்தம் கொடுப்பேன். சரி நாய் பீவாட வரும், அதெல்லாம் பொறுத்துக்குவேன். நீ என்ன படித்து புழுன்னு இருக்கும். பள்ளிக்கூடத்தில் போய் பரிட்சை எழுதி அவன் பக்கத்து வீட்டுக்கார பையன் 100 வாங்குறானே, நம்ம அடுத்த வருஷம் 100 வாங்கணும்னு கிடையாது. அவனை போய் ஆத்தாட்டை ஏற்றி விடுவேன். உங்கள் மையன் 100 வாங்கினது எனக்கு தெரியுமில்ல, பிட்டடிச்சு ஆண்டுவேன். அவள் ஆத்தா ஊதாங்களை காய வச்சு அவன் தொடையில் சுட்டு. ஹரிஹர சுதன் ஐயனார் புறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு கோவில் டிரஸ்டிகள் அம்பராகார தலைமையிலும் கிராம பொதுமக்கள் முன்னிலும் பிரார்த்தனை நாடகம் நடைபெறும். இந்த பிரார்த்தனை நாடகம் யார் நடத்துகிறார்கள்? நாடக உபயம் எம்ஆர் சாமிநாதன், கருப்பாயி குடும்பத்தினர் சாத்தமங்கலம், பி பிரகாஷ், நல்லம்மாள் என்கின்ற சுகன்யா குடும்பத்தார்கள் சாத்தமங்கலம், சாவண்ணா நடுவிப்பட்டி. இந்த நாடகத்துக்கு இங்கே அமர்ந்திருக்கின்ற அன்பு உறவுகள் அம்பலகாரர்கள் ஸ்ரீ ஹரிஹரபுத்திர ஐயனார் கோவில் டெஸ்டிகளும் மேற்படி கிராம அம்பலகாரர்களும் பொதுமக்களும் பி கணேசன் அம்பலகாரர் மற்றும் எஸ் கண்ணன் அம்பலகாரர், மூனா வீணா வரதராஜன் அம்பலகாரர், ஏஎம் சுரேஷ் அம்பலகாரர், கரு கணேசன் அம்பலகாரர், சி சுப்பிரமணியன் அம்பலகாரர், மாவண்ணா வேல்முருகன் கணக்கு பிள்ளை, கூவண்ணா பெரி, கரு குருசாமி செட்டியார் நோட்டுக்காரர், அத்தனை பேர் அன்போடு அவங்க ஆசீர்வாதத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்களை விமான நட்சத்திரம் மணவாரை சேர்ந்த எம் ராஜகுமார் அவர்கள் வேடன் புறத்தனாக நடிக்க காத்துக்கொண்ட குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீர தமிழச்சி சோதி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பாட்டுக்கென்று பிறந்து பாட்டுக்கென்றே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் எங்களது அருள்மணி அவர்கள் நாரதராக தோன்றி காத்துக்கொண்டார். ஆறுமணிய கலையரசு பெண்பாட்டு இசையமது பாசத்துக்குரிய என் அன்பு உள்ளம் எஸ்எம் மணிமுத்து பணக்குடி ஐயாவை பார்த்து ரொம்ப நல்லா. ஆறுமணியம் பெண்பாடல். அப்போ பெரியவங்கிட்ட கைதட்டு வாங்குற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்க. சரி, இல்லைன்னா அரைஞ்சு மேலூரில் ஏற்றி விட்டுருவேன். அஜய் எக்க வச்சு சார் போய் ஏன் மாப்பிள்ளை தான் விளையாடுவேன் பாவம். ஆனால் கல்யாணம் ஆகலை, கைமுட்டை
நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. நடந்த கதை முடிந்துவிடும் இறைவன் கேட்டினிலே. தொடர்ந்த கதை முடிந்துவிடும் மனிதன் வீட்டினிலே. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. ஆயிரம் வாசல் இதயம், அதில் ஆயிரம் எண்ணங்கள் உதயம். இதுதான் வாழ்க்கை, இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது. பாதையெல்லாம் மாறிவிடும், பயணம் முடிந்துவிடும். மாறுவதை புரிந்து கொண்டால் மயக்கம் தெளிந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை. நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. ஏ மாடு சாத்தமங்கலம் வாடியில் வெளியேறிச்சாடா. சூப்பர் சூப்பரா. அவனுக்கு ஒரு அந்த சாமானை தூக்கி கொடு, பரிசு கொடு. நீ தெருவில் தெரிய மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோடையடி குமரன். இந்த பகுதியில் எல்லாத்துக்கும் தெரியும். நாடக உலகத்தில் இப்போ நானாக ஒரு 10-15 பேர்த்த உருவாக்கியிருப்பேன் நல்லா இருங்கடான்னு. ஆனால் கடைசியில் என் வாயிலே வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா ராசி அந்த ராசி துலா ராசி 7 நாடு. உண்மைதான். உலகத்தில் நன்றி மறந்தவர்கள்லாம் கொஞ்ச நாளைக்கு தாண்டா வாழ முடியும். தர்மம் செய்கிறவனுக்கு தலை காக்கும். கூட ஐயனார் மாதிரி, காளிமணியை மாதிரி, கருப்பை மாதிரி சாமி இருக்குது. சாமியை மட்டும் நம்புவேன், ஒன்றே நம்ப மாட்டேன். வாவோடு பயலு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்திலே 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்கின ஒரு பெருமை யாருக்கு சேரும்னா மதுரை தமிழ்நாடு. அப்படி சொல்லு சிங்க குட்டி தெரியுதே. தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமுள்ள அரசகுலம் மண்ணின் மைந்தன் அன்பு சித்தப்பா டிவி ஜெயந்தான் 200க்கும் மேற்பட்ட மிருதங்க சக்கரவர்த்தியை உருவாக்குனது. அவர் மாணவர்கள் மட்டும் சொல்லே தேவையில்லை, அந்த அடியே தனியாக தெரியும். சொல்லு சுத்தமாக அஞ்சு வாரு பூரா தெரியுதடா மருது. என் அன்பு தம்பி விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகில் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன். அவங்க ஐயாவுக்கு தெரியுமா, இவன் ஜீனிலிருந்தே தாயினுடைய கருவறையில் இருக்கும்போதே இவன் பெரிய ஞானமான கலைஞனாக வருவான்னு சொல்லித்தேன். பல விருதுகளை நீ பாட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். வீடு கூரை வீடு வைக்க இடம் இல்லை. விருதுகள் பெருசு இல்லை, வைக்கிற பேரு தான் பெருசுன்னு வச்சா அவர் தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
பரவாயில்லையே, அந்த மாடு வெளியேறிச்சு. விருதுநகர் மாவட்ட காலை இது அவன் விளையாட்டியான் சோன்பு பிடி பையன். அப்போ மருது ரொம்ப நாளாச்சு போன்ற கேட்டு குச்சியை வச்சுக்கிட்டு அடிக்க முடியுமா? அங்கிட்டு பின்னாடி போய் இதில் கராட்டை அடி அடிக்க முடியுமான்னே. கராட்டை அடி அடிக்க வைப்பான். சேர்ந்து அடி கூட மணிக்கிட்ட ஒழிச்சு போய் வேலை மசுராத பாடுறா. போடு 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 தம்பி. மனிதர் மனிதர் போடு தம்பி. கடலை கொள்ள ஓரத்தில் காடை போடுறீங்க. போடு தம்பி. சரி, காலையில் காரில் போகும்போது அடிச்சுக்கிடுவா போதும். நீ மாடு வெளியேறுமா பொடி விடுமான்னு பார்ப்போம். என் அன்பு தம்பி பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி மனோஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். அடிப்பு மன்னன் கராட்டை அடியா? அது வேணாம், இவன் வேற அடி. இந்த ஊர் ஐயனார் தெரியுமில்ல, ஐயனாருக்கு குதிரை அடுப்பு சாத்தமங்கலத்தில் 1.5 லட்ச ரூபா வாங்கி தரேன். நானே தர்றேன். குதிரைக்கு முன்னாடி நீ அடிச்சுட்டு போகணும். 1.5 லட்சம் கணேஜி போயில புளிப்பு ஓஞ்சளவு அது கூட இல்லாமல் சூம்பா வர்ற அடிங்க. இப்போ 1.5 லட்சம் குதிரை அடுப்பு. ஏலே குதிரையை முன்னாடி கொண்டு போனே திருப்பி அதுக்கட இறக்கி வச்சிய பத்தியா? 1.5 லட்ச ரூபா சாத்தமங்கலம் ஐயனார் கோயிலுக்கு குதிரையை கொண்டு போயிட்டீங்களடா. சரி, இளையாங்குடி பக்கம் ஒரு ஊர், எந்த ஊரா சொன்னாலும் எனக்கு போனாடி சண்டை விடுவாங்க. இளையாடி பக்கம் குத்துமைப்பா ஒரு ஊர், 7000 ரூபா தான் சம்பளம். அது குதிரை ரப்பு கிடையாது, முளைப்பாரி. நீங்களே கரைச்சி நீங்களே ஓட கொண்டு வந்து வீட்டு வீடாக கொடுத்துடணும். எல்லாமே நீங்கள் பஸ்ஸு காசே அவங்களுக்கு கொடுக்கணும். முளைப்பாரி வளர்த்தவனுக்கு
இன்னும் தூக்கவே இல்லை முளைப்பாரி. 7000 ரூபா தானே, அவ்வளவுதான். இல்லை முளைப்பாரியை கொண்டு போய் ஊரில் கலைக்கிறதா வீட்டு பாத்ரூமில் கலைக்கிறதா? அவ்வளோதானே. இப்போ எனக்கு இறக்கப்படுவாங்க பாரு. அன்னை சித்திரை மாதம் திரி எடுத்து ஆடுறேன். திரினா தெரியாதா? எந்திரிச்சு போகிறேன் கண்டாளி மேலே விரட்டி விட்றான். அது நம்மளை அதிகப்படுத்தினேன். திரினா என்ன முண்டை ஸ்டஃபு திரியா? பந்த வச்சு ஆடுறதுரா கண்டாளி. ஒழுக்கமாக இருக்கணும். தள்ளி விபூதியை போட்டேன்னு வை, 3 நாளைக்கு ஒன்றுக்கு வராது. அடைச்சிக்கிறோம், அப்புறம் அவனை வாவோட விட்டுருவேன். நான் இருக்கிறனால அடைக்கி வாசிக்கிறேன். இப்போ நீங்கள் முன்னாடி உட்காந்தனால தான் இன்றைக்கி நாடகம் அப்படி போகுது. ஆமாம், அதே மாதிரி வள்ளியிலே வர சொல்லிடாதீங்க ப்ளீஸ். இந்த இருக்க என் தம்பி பூரா வந்தது இந்த 3 எழுத்துக்காக வந்த கூட்டம் தான் அதெல்லாம். உங்கள் எல்லாரும் பாதத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பெரியவங்களாம் சொல்லக்கூடாது கூட்டத்தை பூரா விரட்டி விட்டியான்னு. ஏன்னா நான் நிற்கிற வரைக்கும் தான் என் தம்பியை பூரான் கோச்சுக்கிறாய்ப்பு. நீங்கள் இருக்கனால அந்த நோத்தாங்கம்மா சொல்ல முடியல. அதனால தான் அடைக்கி வாசிக்கிறேன். ஏன்னா நேற்று வந்து எங்கள் அண்ணன் ஹரிஹரன் அண்ணே வஞ்சி விட்டியெல்லாம். அத்தை தண்டி ஜாம்பவான் தெரியுமா? நாடக உலகத்திலே நான் சொல்கிறேன், இந்த யூடியூப்பில் பூரா எடுக்கிறீங்களடா, நானா பப்புனே கிடையாதுடா. மக்களுக்கு பிடிச்ச ஒரு யதார்த்தமான ஆள் நான். ஆனால் நாடக உலகத்திலே ஒரு ஜாம்பவன் நம்பர் 1 பப்புனே யாருன்னா எங்கள் அண்ணன் ஹரிஹரன் தான். அது மாதிரி என்னெல்லாம் செய்ய முடியாது. ஒரு வள்ளி உடம்பு சொல்லினா வள்ளி வேஷம் போட்டு வள்ளி நடிக்க எங்கள் அண்ணன். நாரதர் வேஷம் போடுறேன், ராஜபாட்டு போடும், எமயம் போடும், பெட்டி வாசிக்கேன், மிருதங்க வாசிக்கேன், ஆல்ரவுண்டு வாசிக்கேன், தாளை வாசிக்கேன். எனக்கு தெரிஞ்சது பப்புன்னு மட்டும்தான். நான் பெரிய ஆளே அல்ல. மக்களுக்கு பிடிச்ச ஒரு கலைஞன், அவ்வளோதானே ப்ரோ. அதனால தான் அப்போது நீங்கள் இருக்கிறனால தான் இன்றைக்கி கொஞ்சம் எப்பயுமே 150 போவேன். நீங்கள் பெரிய ஊருக்கு இது வேற வைக்கக்கடு. நான் அந்த ஊருக்கு வந்ததில்லை தம்பி. நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க. டான்ஸ் இது பண்ண அது வேறு மாதிரி டான்ஸு தடவுறேன் தம்பி. நான் கட்டி பிடிப்பேன் தான் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. நான் கட்டி பிடிக்கலன்னா போகும்போது அந்த கண்டாளி மேலே வெட்டாமல் விடக்கூடாது. நல்லா ஏமாந்து விடுறாங்க பூரா. பால் குடி மறக்காதவங்க பிட்டு படம் பார்க்குறாங்களப்பா. இப்போ தான் லேசு வாச ஆரம்பிக்கிறேன். எதில் விட்டேன்? தெரியல. ஆமாம்மா, நான் திரி எடுத்து ஆடுறேன். அண்ணன்ட்ட காசு கிடையாது, புளியோதரை தருவேன். ஆற்று மண்ணுக்குள்ளேயே உட்காந்து தின்னுக்கிட்டு கைகளையும் அங்கிட்டு போய் கழியணும். எனக்காக தம்பி காசுலாம் இல்லைடா, ரொம்ப நாள் அழகு மலையா அடிங்க போய் எனக்கு டைட்டில் வைக்கிறிய. சூப்பர். நான் திரி எடுத்து ஆடினது போதும், பொழந்தது போதும். திரைப்பட புகழ் எல்லா பேர்த்துக்கும் ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் என்னைய திரைப்படம் நடிகன்னு சொல்லுவாங்க. என்னையோட அதிக படம் நடிச்சவன் அவன். நிறைய படத்தில் பணமாக போவாங்கல்ல, அதில் இருந்தே ஓடி போய் முதல்ல படத்துக்குருவேன். அந்த படம் முடிஞ்ச உடனே 600 ரூபா தருவாங்களாம். வாடா எங்கே பார்க்கலாம் சூப்பர் சிங்கர் புகழ் மாப்பிள்ளை சதீஷ் அவர்களை வருக வருக அண்ணே. நாரதர் ஓட்ட முத்துச்சிரிப்பி எல்லாருக்கும் தெரியுமில்ல எங்கள் அண்ணே. முத்துச்சிரிப்பிக்கு இந்த மாப்பிள்ளை சதீஷுக்கு தான் சூப்பர் சிங்கர் வாய்ப்பு வந்துச்சு. ஆனால் மூத்த கலைஞர் முத்துச்சிரிப்பி நல்லா இருக்கணுன்றதுக்காக அந்த வாய்ப்பை வேணாம்னு சொன்னேன். இவரை வணங்குறேன். நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. அது காரணம் இவன் கிரகம் வச்சிருந்தேன். 2 பேரும் விஜய் டிவி டிக்கெட்டு போட்டுருச்சு. மாட்டுத்தாமிலேருந்து பெருத்தில் 2 பேரும் சூப்பர் சிங்கருக்கு விஜய் டிவிக்கு போகணும் பிரசாத் லேபுக்கு. சரி. முத்துச்சிரிப்பி அண்ணே எந்த கெட்ட வழக்கம் இல்லை, கரெக்டாக மெட்ராஸ் வண்டியில் போய் படுத்துருச்சு. இவன் போட்ட போதைக்கு தூத்துக்குடி வண்டியில் ஏறிட்டேன். அது சூப்பர் சிங்கரில் வாடுது. இவன் உப்பு பாக்கெட் போய் போட்டிருக்கேன் முண்டை. முண்டை தம்பி என்ன வேலைக்கு வந்தியா? தாள வாசிக்கோமா? அப்புறம் இப்படி வந்துட்டியா? எல்ஐசி ஏஜென்ட் மாதிரி எடுத்துகிட்டு வாங்க, பேக் சாட் அடிச்சு போடுவேன். அப்புறம் லேஸ் வாச ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்போம். லைட்டில் அதுக்கு மேலே ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, பார்த்துக்குறோம். நான் பாடுற பாட்டுக்கு ஊலாம் சொல்லக்கூடாது. பல்ல விலகிக்கிட்டு வாயை குப்பிடிச்சிக்கிட்டு அரையுவேன். ஓகே மாமா. கரெக்டாக போடணும். என்னத்த மாமா? தாளம் போடணும். சரி மாமா. நாத்து நட புகையில நானும் வாரேன் பண்மையிலே. சரி மாமா. எப்பயும் விலகுவே உன் கிரகமோ ஐயனார் வந்து உன்னை அடிச்சிருச்சு. நான் அடிக்கலை, எங்கள் ஐயனார். ஏதாவது ஃபீல் பண்ணினா போய் மேலூரில் போய் பஸ் கிடைக்காது, பஸ் ஸ்டாண்டில் வர வேண்டியது. அதெல்லாம் இல்லை மாமா. எது வருத்தப்படுறீங்களா? வருத்தப்பட்டே இடத்துக்கு வரக்கூடாது. வேண்டாம் மாமா. அப்போ நான் வாங்கி கொடுத்த சம்சா கக்க சொல்லிடுறேன். வேண்டாம் மாமா. 2 சம்சா வாங்கி கொடுங்க. குட் 2 சம்சா வாங்கி கொடுங்க. ஆனால் சரியான அடிங்க மொத்தா மறைக்கிறேன், கண்ணு கலங்கிருச்சு. உடனே ஜோசை போட்டுட்டா நாளைக்கு நாடகத்தை கூப்பிட மாட்டேன்னு அப்படியே ஆட்டு. ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு கப்ளிங் வாங்கி தரேன். அப்போ ஓகே மாமா. மெண்டுக்கிட்டே போடுங்க. ஆமாம், பெரிய ட்ரம்மு மயன் மெசேஜ் அனுப்புவார் மொட்டு முண்டை. மூஞ்சியை பார்த்தே நாடகம் இங்கே நக்குனாப்புல இருக்கு. அந்த கேப்பை கழட்டுங்க மாப்பிள்ள.
உங்க கூந்தல் 6 அடியை பார்ப்போம். பொம்பளை மாதிரி மசுரை வளர்த்துக்கிட்டு இருந்த முண்டை பைக்கில் போயிருக்கேன், 2 பேரும் சுத்திட்டாங்க. ஏன் மாமா? சுத்தி விரட்டி வந்து முந்திக்கிட்டு ஆம்பளையான்றிருக்காங்க. இவனுக்கு நீர் கசிவு ஆயிடுச்சு. அவளை சண்டை போடணும். சரிங்க மாமா. கூவுட குயின்னு செவனம் பார்த்தும் படிக்குது பாட்டு. நீயும் பதிய சொல்லு கேட்டு. உங்களை பாடுற மயிருக்கெல்லாம் கூப்பிடல, ஆ, நான் பாடும்போது தாளம் போடுங்க. அகராதி இதுக்கு தானே அரையிறேன். சாரி மாமா. இப்போ லேசா அடிச்சேன், அடுத்து மம்பட்டியை வச்சு ஒரே வெட்டுதேன், தெரிச்சு போகும் மயிருமேனே. சரி மாமா. கரெக்டா போடு. மம்பட்டிய தோளில் வச்சு மடத குடிய கெடுத்துட்டானே. என்ன இப்போ முத்து போட்டு பார்க்குறிய? நீங்க தானே போட சொன்னீங்க. எடுங்க, அந்த காமெடிலாம் ஊசி போச்சு, எடுங்க. ரெடியா? கரெக்டாக பண்ணணும். எப்படி மாமா? சோக பாட்டு பாடுவேன். இந்த கொண்டாங்க சோக பாட்டு. இந்த அருகிலப்பு இந்த பூரி கிழங்கு இதை வச்சுக்கிட்டு புரா புரா புரா. சரி மாமா. புரா புரா அடிங்க. புறா புறா. நேரம் கூடி வந்த வேலை புறா புறா. கண்ட்ரோல். ஓ, எனக்கு வேணா தகடு வச்சுட்டேன் இன்னைக்கு. கண்ட்ரோல் கரெக்டாக போடும் மாப்பிள்ள. அப்புறம் அவ்வளோதான். அதான் மாமா புறா புறா. நீங்க புறா புறான்னு நான் வாயில் சொன்னால் நீனு மைத்த பிடிக்கிற வாயில் இதில் ஓடுறா. இந்த அருகிலப்பு இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்தா வாயை பாரு, இங்கிட்டு வா. முண்டை நான் ஆம்பளை கிசடிக்க வரேன் லவர். என்ன சவுண்டு? 108. உய் உயின்றது என்னடா? அதே மாதிரி வச்சுக்க. போக மாட்டாங்கம்மா யாருமோ. ரெடியா? நாத்துனா மயலுக்கு என் பொண்ணை கொடுத்து. மயிறு வாயை வச்சுக்கிட்டு இங்கே செய்யி, இங்கே போடு மாப்பிள்ள. கிண்ணுன்னு கண்ட்ரோல். மறுபடியும் ஒரு பல்லு விழுக போகுது, அப்புறம் ரசுக்கு திங்க பல்லு இருக்காது மயிறு மேனே. ஓகே மாமா. நங்குன்னு ஸ்பீடா போடுங்க. இப்போ பூதி இந்த மத்தி கரெக்டா போடுங்க. நான் ஒன்னு நினைச்சேன், நீ என்னன்னு. ஐஸ் பால் ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம், சாக்கா பேங்கா பேங்கா அருண் ஐஸ்கிரீம் இருக்கும் இடம் மேலூர் பஸ் ஸ்டாண்ட். நேரம் 11:30. சாத்தமங்கலம் ஹரிகரசுதன் ஐயனார் கோவில் மணி ஓசை. என்ன இங்கே சாத்தமங்கலத்தில் பாடின பாட்டுக்கு மேலூர் வரைக்கும் போயிட்டானே சடசடன்ட்டு. பிறைத்தனி குதிமையே லைட்டா எக்க வைங்க. இன்னுமே தான் இருக்கு. ஆமாம், ஏன்னா என் தம்பி உரப்புறம் ஏமாந்து விடுவாங்க. என்னப்போ அதெல்லாம் எங்கள் ஐயனார் துடியா இருக்காரு. எந்த மக்களுக்கு எந்த குறை வராது. என்ன யாரும் போட்டு விட்டாங்களா இன்னைக்கு நாடகம் என்னமோ சுலபா பண்ணுறேன்னு. சாமி அழைக்க போனேன். மீண்டும் வர போறார் தத்துவமாக இந்த ஹரிகர சுத ஐயனாரும் அந்த 18ஆம் படி பெரிய கருப்பு கள்ளிச்சேரி காளிமணி ஐயா மேலம்மாட்ட கம்மாயில படுத்துறங்கி நேரம் ஆச்சுடா. கருப்பாயனுள்ள தங்கியிருக்கின்ற பாண்டிமுனி ஒத்தக்காலு சப்பானி ஒரு காலு நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும். கொல்லங்குடி வெட்டுடையா காளியம்மா. ஹலோ, சேதுபதி நாடு செதுக்கி நல்லபதி நாடு.